நிலைமை கையை மீறி போயிடுச்சோ? ஜெயம் ரவி மனைவி எடுத்து அதிரடி முடிவு. சந்தேகம் கிளப்பும் ரசிகர்கள். ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்துக் கொண்டிருக்கும் அவர் பொன்னியின் செல்வன் படத்தில் அருண்மொழிவர்மனாக நடித்து நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தினார். அவரது நடிப்பில் கடைசியாக சைரன் திரைப்படம் வெளியானது. படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற சூழலில் அவரும் அவரது மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து செய்யவிருப்பதாக புதிய தகவல் ஒன்று வட்டமடிக்கிறது. ஜெயம் படத்தின் மூலம் அறிமுகமானவர் ஜெயம் ரவி. தெலுங்கு படத்தின் ரீமேக்காக உருவான அந்த படத்தை ரவியின் அண்ணன் ராஜா இயக்கியிருந்தார். முதல் படமே அதிரி புதிரி ஹிட் அடிக்க ஜெயம் ரவி அடுத்தடுத்து படங்களில் கமிட்டானார். ஜெயம் படத்தின் வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து படங்களில் கமிட்டானாலும் பெரும்பாலும் அவை அண்ணன் ராஜா இயக்கும் படங்களாகவே அமைந்தன. இருப்பினும் அப்படி அவர் நடித்த படங்களும் ஹிட் அடிக்க கோலிவுட்டில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டார். இருப்பினும் பக்கா ஆக்ஷன் ஹீரோவாக மாறக்கூடிய படத்துக்காக ஜெயம் ரவி காத்திருக்கவும் செய்தார். அப்படி காத்திருந்தவருக்கு பேராண்மை படம் கிடைத்தது. SP ஜனநாதன் இயக்கத்தில் உருவான அந்த படத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளைஞனாக துருவன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரவி. படத்திற்கு தேவையான ஆக்ஷனை அளவாகவும் நடிப்பை சிறப்பாகவும் வழங்கிய ரவியை பார்த்து கோலிவுட் ஆச்சரியம்தான் பட்டது. இதனையடுத்து ஆக்ஷன் படங்களிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்த ரவி தனி ஒருவன் படத்தில் நடித்தார். தனி ஒருவன் படம்தான் ஜெயம் ரவியை வைத்து ஜெயம் ராஜா இயக்கிய சொந்த கதையாகும். IPS அதிகாரியாக நடித்திருந்த ரவியுடன் அரவிந்த் சுவாமி, நயன்தாரா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். பக்கா ஆக்ஷன் த்ரில்லராகவும் சமூகத்திற்கு மெசேஜ் சொல்லும் வகையிலும் உருவான அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. தொடர்ந்து பல படங்களில் நடித்த அவர் பொன்னியின் செல்வன் படத்தில் அருண்மொழிவர்மனாக கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். பொன்னியின் செல்வன் படத்துக்கு பிறகு அவர் நடித்த அகிலன், இறைவன் ஆகிய படங்கள் படுதோல்வியை சந்தித்தன. அடுத்தடுத்து அவர் நடிப்பில் சமீபத்தில் சைரன் திரைப்படம் வெளியானது. கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. முக்கியமாக ஜெயம் ரவி கடந்த சில வருடங்களாகவே ஒரு பெரிய ஹிட்டுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்திருக்கிறார். இதனிடையே ஜெயம் ரவி ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் அந்யோன்யமாக வாழ்ந்து வந்த சூழலில் இப்போது அவர்கள் விவாகரத்து செய்யவிருப்பதாக கடந்த சில நாட்களாகவே ஒரு தகவல் ஓடியது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஜெயம் படம் வெளியாகி 21 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி அந்த படம் பற்றி ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தார். எனவே இருவரும் சுமூகமாகத்தான் இருக்கிறார்கள் என்று ரசிகர்கள் நிம்மதியடைந்தனர். சூழல் இப்படி இருக்க இப்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து ஜெயம் ரவியின் புகைப்படங்களை நீக்கியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் மனஸ்தாபம் இருப்பது உண்மைதானோ என்று ரசிகர்கள் சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே சமயம் இருவரும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.